ஹாய் ஹலோ படிஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிக்ஷன் டைம். ஸோ மார்வலோட ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ ஈவெண்ட் தான் இந்த சீக்ரெட் வார்ஸ். அந்த சீக்ரெட் வார்ஸை லைவ் ஆக்ஷன் மூவியா கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே நிறைய ரூமர்ஸ் அண்ட் தியரிஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அது போக இப்ப ரீசெண்டா நடந்த மார்வலோட காமிகான் ஈவெண்ட்ல நம்ம ஆர்டிஜேவை டாக்டர் டூமா பாத்தீங்கன்னா கேஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இருந்த ரூமர்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ரூமர்ஸ் அண்ட் தியரிஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 3 தியரிஸை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்லைன்ல வந்த ரூமர்ஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சீக்ரெட் வார்ஸ்னா என்ன, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத காமிக்ல இருக்கிற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை கேட்டுட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். காமிக்ல சீக்ரெட் வார்ஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்னு இன்கர்ஷன் ஈவெண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட் அப்படின்னா என்ன? மார்வல்ல இது வரைக்கும் வந்த படங்கள்லயே நிறைய யூனிவர்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போகும்போது அந்த 2 யூனிவர்ஸுமே பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகி ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல மோதிக்கும். அப்படி மோதிக்கக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம இன்கர்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம். இப்ப இன்கர்ஷன் ஈவெண்டால மோதின இந்த 2 யூனிவர்ஸையுமே ஒரு ஆள் கண்ட்ரோல் எடுத்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் த்ரெட்டா மாற போறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் டூம் தான். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அவெஞ்சர்ஸோட சீக்ரெட் வார்ஸ் மூவி பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கான லீக்டு ரூமர்ஸ் அப்புறம் பிளாட் தியரிஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்கக்கூடிய நிறைய கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான தியரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி, அதாவது இப்போதைக்கு சேக்ரெட் டைம் ட்ரீயை பாதுகாத்துட்டு இருக்கிறது நம்ம லோக்கி தான். அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல நம்ம டாக்டர் டூம் லோக்கியை டிஃபீட் பண்ணி அந்த சேக்ரெட் டைம் ட்ரீயை கண்ட்ரோல் எடுக்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா காமிக்ல ஒரு இஷ்யூல நம்ம டாக்டர் டூம் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரீ யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ காமிக்ல அந்த ட்ரீக்கு கீழே நம்ம டாக்டர் டூம் உட்கார்ந்து இருக்கிறத பேஸா வச்சு இங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல லோக்கியை டிஃபீட் பண்ணி சேக்ரெட் டைம் ட்ரீயை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி கொண்டு போலாம். ஏன்னா கேங் டைனஸ்டி படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே ஒரு மிகப்பெரிய ரூமர் ஆன்லைன்ல கிளம்பி இருந்துச்சு. சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம லோக்கி தான் ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸுமே மறுபடியும் ஒன்னு சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. சோ இப்ப நம்ம டாக்டர் டூம் லோக்கியை டிஃபீட் பண்ணி சேக்ரெட் டைம் ட்ரீயை கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா டாக்டர் டூம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறிடுவாரு. நம்ம லோக்கியால மட்டும் தனியா அவரை டிஃபீட் பண்ணி மறுபடியும் அந்த சேக்ரெட் டைம் ட்ரீயை கண்ட்ரோல் எடுக்க முடியாது. சோ அதனால நம்ம லோக்கி வேற யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸை அவெஞ்சர்ஸ் டீம்ல இறக்கலாம். அப்படி அவர் கூப்பிட்டு வரக்கூடிய சூப்பர் ஹீரோஸ்ல தான் இப்ப நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் படத்துல வந்த ஹியூ ஜாக்மன் உல்வரினா அப்பியர் ஆக போறாரு. ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம டோபி மெக்யூர், இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல இருந்து ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா. இதெல்லாம் என்னங்க, அனதர் வேரியன்ட் ஆஃப் அயன்மேனை கூட அவெஞ்சர்ஸ் டீமுக்காக நம்ம லோக்கியை கூப்பிட்டு வரலாம். சோ இப்படி வேற யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸை கூப்பிட்டு அவங்களோட ஹெல்ப் மூலமா லோக்கி டாக்டர் டூமை டிஃபீட் பண்ற மாதிரி மூவியோட கதையை கொண்டு போகலாம். எனக்கு என்னமோ இந்த ஒரு தியரி சீக்ரெட் வார்ஸ் படமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்வல் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துக்கு அப்புறமா லோக்கிய பதுக்கியே வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த சீக்ரெட் வார் மூவில லோக்கி இறங்கி தரமான ஒரு சம்பவம் பண்ண போறது உறுதி. அந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவமா இருந்தா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம லோக்கியோட கேரக்டர் ஆர்க்குமே செம்மையா முடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் 1 படத்துல பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியால தான் அவெஞ்சர்ஸ் எல்லா பேருமே ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீக்ரெட் வார்ஸ் படத்துலயுமே நம்ம லோக்கியால மறுபடியும் இந்த அவெஞ்சர்ஸ் எல்லா பேருமே ஒன்னா சேர்ற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். சோ இப்ப நான் சொன்ன இந்த தியரிலேயே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. அதாவது நம்ம லோக்கி வேற யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஹீரோஸை ஒன்னா சேர்க்க போறான்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அப்படி அவர் ஒன்னா சேர்க்கும் போது வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கில் மாங்கர வேற ஒரு யூனிவர்ஸோட பிளாக் பேந்தரா, அதாவது நம்ம கிங் டிச்சாலா இறந்ததுக்கு அப்புறமா இவர் தான் பிளாக் பேந்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கில் மாங்கரையும் பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா வேற லெவலா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதனாலும் சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காமிக்ல கில் மாங்கர் கான்லெட் எல்லாம் போட்டு பிளாக் பேந்தரா தரமான சம்பவம் எல்லாம் நிறைய பண்ணிருப்பாப்ல. சோ அதனால அவரையுமே வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம லோக்கி அவெஞ்சர்ஸ் டீமுக்காக கூட்டிட்டு வந்தா செம்மையா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் படத்தை எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய தியரி பாத்தீங்கன்னா நம்ம கேங் தாங்க. ஆல்ரெடி நம்ம ஜோனதன் மேயர்ஸ் பல சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காப்ல. அதனால மார்வல் ஒன்னும் கேங்கோட கேரக்டர் அப்படியே விட்டுற போறது கிடையாது.
கண்டிப்பா ரீகாஸ்டிங் பண்ணி கேங்கோட கேரக்டரை முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா தான் டாக்டர் டூமோட ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா கேங் டைனசிட்டி அப்போ வந்த ஒரு ரூமர் படி பியாண்டர் வெர்ஷன் ஆஃப் கேங் வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. நான் போன வீடியோல சொல்லியிருந்திருப்பேன், நம்ம டாக்டர் டூமை கெத்தான மாசான வில்லனா, அதாவது நம்ம தேனோஸ் மாதிரி காட்டணும்னா அதுக்கு முதல்ல நம்ம டாக்டர் டூம் பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்கை போட்டு தள்ளணும். அப்படி அவர் போட்டு தள்ள போற பவர்ஃபுல்லான பீயிங் வேற யாரும் இல்ல, நம்ம பியாண்டர் வெர்ஷன் ஆஃப் கேங்கா தான் இருக்கணும். எதனால சொல்லி பாத்தீங்கன்னா எம்சியூல கேங்கால டைம்லைன்ஸை கண்ட்ரோல் அண்ட் இன்வைட் பண்ண முடியுன்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம டாக்டர் டூமோட எய்ம் டைம்லைனா இருந்துச்சுன்னா அவர் போட்டு தள்ள போற ஆளு கேங்கா தான் இருக்கணும். எதனால பியாண்டர் வெர்ஷன் ஆஃப் கேங் வருவார்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா பியாண்டரை வச்சுதான் ஆரம்பிக்கும். பியாண்டர் வெர்ஷன் ஆஃப் கேங்க போட்டு தந்ததுக்கு அப்புறமா தான் டாக்டர் டூம் காட் டூமாவே வந்து பாத்தீங்கன்னா மாறிப்பாரு. நினைச்சு பாருங்களேன், டாக்டர் டூம் டைம்லைனை கண்ட்ரோல் எடுக்கணும்னா கேங் யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி கேங் கவுன்சில மொத்தமா போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா கடைசியா வந்து பியாண்டர் வெர்ஷன் ஆஃப் கேங்கையும் போட்டு தள்ளிட்டு அவரோட பவர்ஸை எடுத்து காட் டூமா மாறினா வேற லெவல்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரியே தேனோஸ் அளவுக்கான மாசான கெத்தான ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டூமும் மாறிடுவாப்ல. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் இன்கர்ஷன் ஈவெண்டால 2 உலகங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்துல நம்ம டாக்டர் டூம் பியாண்டரோட பவர்ஸோட வந்து மோதிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 உலகத்தையுமே ஒன்னா சேர்த்து அந்த 2 உலகத்துக்குமே காடா மாறலாம். ஸோ இப்படி காட் லெவல்ல இருக்கக்கூடிய அவர் எதுக்குறதுக்காக நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போகலாம். ஆர்எல்ஸ் நான் முன்னாடி சொன்ன தியரி படி நம்ம லோக்கி மல்டிபிள் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய வேற சூப்பர் ஹீரோஸை கூட்டு வந்து அவங்களோட ஹெல்ப் மூலமா நம்ம டாக்டர் டூமை எதிர்த்து அவரை போட்டு தள்ளுற மாதிரியும் கொண்டு போகலாம். ஸோ அந்த முதல் தியரி அப்புறம் 2வது தியரி ரெண்டுமே சேர்ந்தாப்படி சீக்ரெட் வார்ஸோட கதையா கூட கொண்டு போகலாம். இந்த தியரி கிட்டத்தட்ட சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்க்கு சிமிலரா இருக்கிறதுனால இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கடைசியா 3வது தியரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு டிஃப்ரெண்டான தியரி இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் டூமை பத்தி நம்ம பேச போறது கிடையாது, முழுக்க இன்கர்ஷன் ஈவெண்ட்டை பத்தி தான் பேச போறோம். ஸோ இன்கர்ஷன் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 உலகங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அப்படி மோதிக்க போற அந்த 2 உலகங்கள் எந்தெந்த உலகம் அப்படிங்கறத இந்த 3வது தியரி. ஏன்னா காமிக்ல வந்து பாத்தீங்கன்னா 616 எர்த்தும் அல்டிமேட் யூனிவர்ஸ் எர்த்தும் தான் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும். அப்படி பார்த்தா இப்போதைக்கு எம்சியூல 2 டிஃபரெண்டான யூனிவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஒன்னு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்துல காமிச்ச இலுமினாட்டி யூனிவர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல காமிச்ச எர்த் 1005 இந்த ஒரு யூனிவர்ஸ். ஸோ இந்த 2 யூனிவர்ஸ் தான் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. 3வதா ஒரு யூனிவர்ஸை கொண்டு வர போறாங்க, அதுதான் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸ். ஆமா, இது வரைக்கும் வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் யூனிவர்ஸ், அதாவது வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிஜேவை டாக்டர் டூமா கேஷ் பண்ண விஷயம் ரூசோ பிரதர்ஸ், கெவின் ஃபேகே, அதுக்கப்புறமா மேட் சாக்மேன், இவங்க 3 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். இதுல மேட் சாக்மேன் அப்படின்றவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டைரக்டர். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஆர்டிஜே டாக்டர் டூமா அடுத்த வருஷம் வரப்போற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்துல அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அந்த படத்தோட எண்டிங்ல அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டீம் அவங்களோட சேர்ந்து டாக்டர் டூமும் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளோட யூனிவர்ஸ்க்கு வர மாதிரி காட்டலாம். அப்படி அவங்க நம்ம யூனிவர்ஸ்க்கு வரும்போது நான் சொன்ன அந்த இன்கர்ஷன் ஈவெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி அவங்களோட யூனிவர்ஸும் நம்மளோட யூனிவர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்க போகலாம். அப்படி மோத வர அந்த 2 யூனிவர்ஸுமே நம்ம டாக்டர் டூம் கண்ட்ரோல் எடுத்து அவர் ரூல் பண்ற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இப்படி டாக்டர் டூம் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருந்த அவங்களோட யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸும் நம்மளோட யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸும் ஒன்னா சேர்ந்து டிபீட் பண்றதுதான் சீக்ரெட் வார்ஸோட கதையா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு தியரியும் சீக்ரெட் வார்ஸ் படமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எதனால அப்படி சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமிக்ல சீக்ரெட் வார்ஸோட லீடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் தான். ஸோ அவங்களோட யூனிவர்ஸை வச்சு தான் இன்கர்ஷன் ஈவெண்ட்டை நம்ம மார்வல் நடத்த போறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஆன்லைன்ல வந்த தியரிஸ்ல எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சனலான 3 தியரிஸ். ஸோ வீடியோவில் ஏதாச்சும் தப்பு இருந்தாலோ இல்லை சீக்ரெட் வார்ஸ் மூவி இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தியரி இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் படிஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.